அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மனிதன் பேசக்கூடிய பேச்சு குறித்து, அதனுடைய ஒழுங்குகள் குறித்து பல்வேறு செய்திகளை திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் நம்மால் பார்த்து அறிய முடிகிறது. பொதுவாக பேச்சு என்பது மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு ஆளுமை. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த ஆளுமை வெளிப்படுகிற காட்சிகளை பார்க்குறோம். உலகத்தில் நிறைய வளர்ந்த தலைவர்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் அவைகள் அனைத்துமே மனித சமூகத்தினுடைய உள்ளங்களில் சென்று அவர்களுடைய அறிவு கண்ணை திறக்கிற அளவிற்கு பலரின் பேச்சுக்களை நாம் கேட்டிருப்போம். காரணம் என்னென்னா, அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் மிக அவசியமிக்க பேச்சுக்களாக, அளந்து பேசக்கூடிய பேச்சுக்களாக, வீணான பேச்சுக்கள் அல்லாமல், பயனற்ற பேச்சுக்கள் அல்லாமல், பயனுள்ள பேச்சுக்களை சரியாக பேசுவதனால் அது ஒரு பெரிய ஒரு மாபெரும் புரட்சிகளை கூட உருவாக்குகிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பேச்சு என்பது மனிதனுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆளுமை. எப்போ இந்த பேச்சுங்கிற ஆளுமை திறனை ஒருவன் இழக்கிறானோ, அவன் சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை பெற முடியாது. சமூகத்தில் என்ன, தன்னுடைய குடும்பத்தில் கூட ஒரு பெரிய அந்தஸ்தை பெற முடியாது. காரணம் என்னென்னா, அதை சரியான முறையில் அந்த பேச்சை பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் கூட சொல்லுவாங்க, வாயை மூடுங்க, வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே கிடக்கிறது, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அதை ஒரு பயனற்ற பேச்சு, ஆளுமை திறனற்ற பேச்சுக்களால் குடும்பத்துக்கு கூட பயனளிக்காது, நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட பயனளிக்காது. பிள்ளைகள் கூட சொல்லு, பேசாமல் இருங்கப்பா, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே கிடக்குறீங்க, தேவையா உங்களுக்கு அப்படின்னு திட்டுற மாதிரியெல்லாம் பல்வேறு நிகழ்வுகள் உருவாக்குறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பேச்சுக்கள் நல்ல பேச்சுக்களாக இருக்கணும். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நல்ல பேச்சுக்களையே பேசுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொன்னார். ஏன்னா, நல்ல பேச்சுக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு, தூய்மையான வார்த்தைகள் எல்லாம் அவன் பக்கமே மேலேறி செல்கின்றன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்போ நல்ல பேச்சுக்கள் என்பது சமூகத்தினுடைய ஒரு நல்ல அமைப்பை உருவாக்குவதற்காகவும், நம்முடைய ஆளுமையை சரியாக வெளிப்படுத்துவதற்காகவும், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெறுவதற்காகவும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நம்முடைய பேச்சுக்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக, நம்ம பேசுகிறத யார் கேட்க போகிறா அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு பேச்சுக்களையும் கவனித்து, ஏன்னா வார்த்தை என்பது சாதாரண விஷயம் இல்லை. உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, அதாவது சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படிம்பாங்க. ஒருத்தனை நெருப்பால் சுட்டுட்டா கூட அந்த புண்ணு என்ன செஞ்சிடும், ஆறிடும். ஆனால் நாவினால் சுட்ட வடு இருக்குல்ல, அது காலத்துக்கும் உள்ளத்தை விட்டு ஆறாது மாறாது அப்படிம்பாங்க. இப்போ வார்த்தைங்கிறது என்னென்னா ரொம்ப ஒரு அழுத்தமானது. அது சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, சில வார்த்தை வெல்லும், சில வார்த்தை கொல்லும் அப்படிம்பாங்க. வெல்லும் என்பது மக்களை கூட நல்வழியில் வென்றுடும் சில வார்த்தை. அதே நேரத்தில் சிலருடைய உள்ளங்களை கொல்லவும் செய்திடும் சில வார்த்தைகள். அதனால் பேச்சு என்பது ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. அது இறைவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பெரிய பேரொருள், ஆற்றல். இந்த உலகத்தில் பாருங்கள், எத்தனை ஜீவராசிகள், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. ஆனால் அவைகளெல்லாம் நம்மளை மாதிரி பேசுதா? பேசாது. அப்போ நமக்கு இறைவன் கொடுத்த இந்த அருளை சரியான பாதையில் பயன்படுத்துகிற பொழுது தான் நம்ம மறுமையில் சொர்க்கத்தை கூட பெற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க, யார் ஒருவர் இரண்டை பாதுகாக்கிறாரோ அவர் மறுமை நாளில் என்னோடு இப்படி இருப்பார்கள் அப்படின்னாங்க. அந்த ரெண்டு என்னது? ஒன்று நாவு, இன்னொன்று இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற மர்ம உறுப்பு அப்படின்னாங்க. இந்த ரெண்டை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் என்னோடு இப்படி இருப்பாங்க, நெருக்கமாக இருப்பாங்கன்னு ரசூல்லா சொன்னாங்கன்னா, அப்போ பேச்சு மனிதனுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு கவனிக்கத்தக்க வேண்டியது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு நம்முடைய பேச்சுக்களை பேசுவோமே ஆனால்
அது சமூகத்துக்கு பயனுள்ளதாகவும், நம்முடைய குடும்பத்திற்கு பயனுள்ளதாகவும், நம்முடைய உறவுகளுக்கு பயனுள்ளதாகவும், எல்லாமே சுற்றம் சூழ அனைவருக்குமே பயனுள்ள நிகழ்வாக எது அமையும்னா, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, தர்மத்தை பற்றி சொல்கிறாங்க. தர்மத்தை ஒவ்வொரு அடியானும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு அடியானும் அவருடைய ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தர்மம் செய்யணும். மூட்டுங்கிறது தான், இந்த ஒவ்வொரு மூட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தர்மம் செய்ய வேண்டியது கடமையாகும் அப்படின்னாங்க. அப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தினுடைய பட்டியலை சொல்லும் பொழுது அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நல்ல இனிய சொல்லும் தர்மமாகும் அப்படின்னாங்க. நல்ல இனிய சொல்லும் தர்மமாகும் அப்படின்னாங்க. அப்புறம் சொற்களில் கூட எப்படி இருக்கணும்னா, இனிமை இருக்கணும், கடுமை இருக்கக்கூடாது. கடுமை இருந்தால் என்ன செய்யும்? அது பாதிக்கும். இனிமை இருந்தால் அது அரவணைக்கும். அப்போ அந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நம்ம பேசணும்ல. இப்போ நமக்கு வேண்டப்பட்டவங்க வந்தால் நம்ம என்ன செய்வோம்? அது ஒரு மாதிரியான பேச்சு பேசுவோம். வேண்டாதவர்கள் வந்தால் அது ஒரு மாதிரியான பேசுவோம். அப்போ பேச்சில் எது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, மனிதர்களை அரவணைக்கிறது, மனிதர்களை நல்வழிப்படுத்துவது, நம்முடைய குடும்பங்களை சரியான வழியில் நடத்துவது, இதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா நல்ல பேச்சு தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு நபித்தோழர் கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறார். சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு 4 விஷயத்தை சொல்கிறாங்க. என்னென்னா, சலாத்தை பரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, நல்ல பேச்சை பேசி உறவுகளை பேணி வாழ், மக்கள் உறங்கும் போது இரவில் நின்று வணங்கு, நீ சொர்க்கத்தில் நுழைவாய் அப்படின்னாங்க. 4 விஷயம். ஒன்று சலாத்தை பரப்புறது, இன்னொன்று நல்ல பேச்சை பேசுறது, இன்னொன்று என்னென்னா உறவுகளை இணைத்து வாழ்கிறது, அடுத்து என்னென்னா மக்கள் உறங்கும் போது இரவில் நின்று வணங்குவது. இந்த 4 விஷயத்தை சொன்னவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4ல் 1 என்ன சொன்னாங்க? நல்ல பேச்சை பேசு அப்படின்னாங்க. அப்போ நல்ல பேச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற பேர் அற்புதம், இறைவனோட அருள். அந்த நல்ல பேச்சுக்களை பேசுவதற்கான பெரும் முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான அடிப்படை காரணமாக என்ன இருக்குது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டையாவது தர்மம் செய்து நரகிலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. சொல்லிட்டு அதுவும் முடியலையா, ஒரு நல்ல பேச்சையாவது பேசுங்க அப்படின்னாங்க. ரசூல் சார் என்ன சொன்னாங்கன்னா, நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், இனிய சொல்லை கொண்டாவது உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க அப்படின்னாங்க. நல்ல சொல் இருக்குல்ல, நல்ல சொல்லும்போது யாருடைய மனசும் புண்படாது, எந்த மனிதனும் பாதிக்கப்பட மாட்டான். அப்போ மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற பேச்சு கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதான் சொல்ல இனிய சொல்லை கொண்டு அப்படின்னாங்க. இப்போ நல்ல இனிய சொல்லும் தர்மமாகும், நல்ல பேச்சு நம்மளை சொர்க்கத்தில் நுழைய வைக்கும், இனிய சொல்லும் நரகத்திலிருந்து நம்மளை காக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த பேச்சு இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். சொர்க்கம் போகிறதுக்கு பேச்சை கொண்டே சொர்க்கத்துக்கு போயிடலாம்ல. அப்போ இந்த பேச்சு என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்வில் கவனமாக பயன்படுத்துகிற போது அதுவே பெரிய ஆளுமையாக மாறும். நிறைய உலகத்தில் பார்க்குறோம், பேசாதவங்க பெரிய மரியாதை பெறுகிற காட்சியை பார்க்குறோம்ல. இது நிறைய பேசவே மாட்டாங்க, ஆனால் பெரிய மரியாதையை பெறுகிறத பார்க்குறோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாங்க, ஆனால் அவர்களுடைய பேச்சுக்கள்லாம் பெரும்பாலும் சமூகத்தில் எடுபடாமல் போகிற காட்சிகளையும் பார்க்குறோம்ல. அப்போ பேச்சு என்பது என்னென்னா அளந்து பேசக்கூடியது. ஒவ்வொரு பேச்சுக்களுக்கும் இறைவனிடத்தில் விசாரணை இருக்கிறது. இறைவன் ஒவ்வொரு பேச்சுக்களையும் பதிவு செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்வில் பேச்சின் மூலமாக ஒரு ஆளுமையை ஒவ்வொரு முஸ்லிம்களும் உருவாக்க முடியும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.